வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. காகபுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, மே மாதத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள், கருங்காலி மாலை, வாஸ்து சம்பந்தப்பட்ட பொருட்கள் மற்றும் நவகிரகங்களின் எந்திரங்கள் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு நியாய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக இம்மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை காணலாம். இம்மாதம் மிக முக்கியமான குரு பயிற்சி நடைபெறுகின்றது. மே மாதம் 1ஆம் தேதி அன்று குரு பயிற்சிக்குரிய உங்கள் ராசிக்குரிய பலன்களை நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங்கில் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பது மூலம் குரு பயிற்சிக்குரிய பலன்கள் முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மேஷ ராசியிலே சூரியன் சுக்கிரன் இருக்கின்றார்கள். இவற்றிலே சூரியன் உச்சமாக இருக்கின்றவர் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். மேலும் சுக்கிரனாகப்பட்டவர் இம்மாதத்தில் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே மாதம் 19ஆம் தேதி பயிற்சியாகி தன் சொந்த வீட்டில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது கன்னி ராசியிலே கேதுவும் கும்பராசியிலே சனியும் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி ஆட்சியாக இருக்கின்றார். மீன ராசியிலே செவ்வாய், புதன், ராகு இருக்கிறார்கள். இவற்றிலே புதன் பகவான் மீனத்தில் நீச்சம் பெறுகின்றவர். மே மாதம் 10ஆம் தேதி அன்று மீன ராசியில் இருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு மீனராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். ராகுவோடு சேர்க்கப் பெறுகிறார். இதுவே இம்மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளாகும். இம்மாதத்தில் மிக முக்கியமான நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது மே மாதம் 1ஆம் தேதி திருவோணம் வருகின்றது புதன்கிழமையிலே. அவை மிக விசேஷமானது. எனவே அன்றைய நாள் திருமால் ஆலயம் செல்வது நல்லது. மே மாதம் 10ஆம் தேதி பரசுராமர் ஜெயந்தியும் மே மாதம் 22ஆம் தேதி நரசிம்மர் ஜெயந்தியும் இம்மாதத்தில் இருக்கின்றது. புதன்கிழமையிலே புதனோடைய நட்சத்திரம் மே மாதம் 15ஆம் தேதி வருகின்றது. அன்றைய நாள் புதன் காயத்ரி கேட்பது நல்லது. சுக்கிரனுடைய வெள்ளிக்கிழமையிலே சுக்கிரனுடைய நட்சத்திரம் மே மாதம் 17ஆம் தேதி வருகின்றது. அன்றைய நாள் சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரம் கேட்பது நல்லது. மே மாதம் 23ஆம் தேதி குருவோடைய கிழமையிலே குருவோடைய நட்சத்திரம் வருகின்றது. அன்றைய நாள் குருவோடைய காயத்ரி மந்திரத்தை கேட்பது நல்லது. மேலும் இம்மாதத்தில் அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை விரதம் போன்ற நாட்களும் வருகிறது. அவை நீங்கள் தினந்தோறும் கேலண்டர் பார்ப்பதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இனி நாம் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை உங்கள் ராசிக்குரிய பலன்கள் மே மாதத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். மேஷ ராசிக்குரிய மே மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கையை கொண்ட உங்களுக்கு
இம்மாதம் முழுவதும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 12ஆம் இடம் விரயத்தில் அமர்கின்றார். பொதுவாக செவ்வாய் 12லே அமர்வது சிறப்பல்ல. ஆனால் கோச்சார வேதை அடிப்படையில் செவ்வாய் 12லே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம் கும்ப ராசியிலே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கின்றார். எனவே கோச்சார வேதையில் சனி செவ்வாயுடைய அசுப பலன்களை தடை செய்வார். அவ்வாறே ராகுவும் 12ல் இருந்தாலும் 11ல் கிரகம் இருப்பதால் ராகுவால் பாதிப்பு இல்லை. ஆனால் ஆண்டுக்கோள்களிலே 11ஆம் இடத்தில் சனியும் 2ஆம் இடத்தில் குருவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் மிக அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற மாதம் இம்மாதம். செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாகவும் மிகப்பெரிய நன்மைகளும் உங்களுடைய செல்வாக்கு சமூகத்தில் உயரக்கூடிய, மேலும் உங்களுடைய பண வரவு தனலாபம் போன்றவைகள் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இம்மாதம் அமைந்திருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய முயற்சி ஜெயம் உண்டாகும். இருப்பினும் ராசியாதிபதி 12ல் இருப்பதனால் தேவையற்ற செலவுகளும் அதிகரிக்கும். அவை அசுப செலவுகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய் ராகுவுடைய பிடியில் இருப்பதனால். எனவே பெரிய முதல்கள் செய்கின்ற பொழுது திட்டமிட்டு செயல்படுவதும் கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை எடுப்பதன் மூலம் வீண் விரயங்களை தவிர்க்க முடியும் என்கின்ற மாதமாக இம்மாதம் அமைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் ராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் யோகாதிபதி. இவற்றிலே சுக்கிரன் 19ஆம் தேதி 2க்கும் வருகிறார். இம்மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். 12லே புதன் அமர்ந்திருக்கின்றதும் 3, 6க்குரியவர் 12லே அமர்ந்திருப்பது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் 10ஆம் தேதி ராசிக்கு வருகிறார் பகை கொண்டவர். இருந்தாலும் புதன் ராசியிலே அமர்வது சிறப்பல்ல என்றாலும் 2ஆம் இடம் என்கின்ற ரிஷபராசியிலே கிரகம் இருந்தால் புதனால் பாதிப்பு இல்லை. அதுவும் கோச்சார வேதை அடிப்படையில். எனவே 2லே குரு இருப்பதால் புதனால் பாதிப்பு இல்லை. எனவே ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான மாதமாக இம்மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. சுக்கிரனும் மிக சாதகமாக இருக்கின்றார். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் முக்கியமான முடிவுகளை தைரியமாக எடுப்பீர்கள். மேலும் எந்த ஒரு செயலிலும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குவீர்கள். காரிய அனுகூல வெற்றிகள் இருக்கின்றது இம்மாதத்தை பொறுத்தவரை. அதே சமயத்தில் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். உங்களுடைய எந்த ஒரு செயலிலும் அதிர்ஷ்டம் இருக்கின்ற ஒரு அற்புதமான மாதம். எனவே தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் தாராளமாக ஈடுபடுங்கள். அவற்றிலே உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. தொழில் முன்னேற்றம், வியாபார அபிவிருத்தி, புதிய கிளைகள் துவங்கக்கூடிய ஒரு சிறப்பான முயற்சி போன்றவைகள் இம்மாதத்தில் இருக்கும். ஆகையால் காரிய வெற்றி இம்மாதம் மிக சிறப்பாக இருக்கின்றது. அதற்கடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயர் அதிகாரியில் ஆதரவு நன்றாக இருக்கும். ராசியிலே சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். ராசியிலே சூரியன் இருப்பதனால் தைரியம் மற்றும் துணிச்சல் இருக்கும். உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் வேண்டும். இருப்பினும் உஷ்ணகிரகம் சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலும் சூரியனோடு இன்னொரு சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. ஆகையால் சுக்கிரன் இருக்கிறார். எனவே பாதிப்பு இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்றது. செயல்கள் மிக வெற்றிகரமாக முடித்து காட்டி பாராட்டுகளையும் மற்றும் உங்களுடைய செயல்களுக்குரிய அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். அற்புதமான மாதம் இம்மாதம். அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு அற்புதமாக அமர்ந்திருப்பதனால் கணவன் மனைவியுடைய அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்றவைகள் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மனதோடு இருக்கின்ற விஷயத்தை வெளிப்படையாக பேசாமல் அன்பு காட்டுவீர்கள். எல்லோரிடம் கோபம் வந்தாலும் அவற்றை வெளிக்காட்டாமல் அன்பு காட்டுவீர்கள் குடும்பத்தில். எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் புதிய செயல்கள் செய்யக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு ஜென்மகுரு விலகிவிட்டார். ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். ஆகையால் குருவால் இனி திருமண யோகம் இருக்கின்றது. குருபலம் வந்துவிட்டது. திருமண முயற்சியில் தாராளமாக ஈடுபடலாம் பெற்றோர்கள். சுக்கிரனும் நன்றாக இருக்கின்ற மாதமாக இருப்பதனால் சித்திரை முடிந்து உங்களுக்கு அடுத்த மாதம் வைகாசி வருகின்ற பொழுது எந்த ஒரு செயலிலும் தைரியமாக பெற்றோர்கள் ஈடுபடலாம். நல்ல வரன் அமையும். உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகம் பெண்களுக்கு இம்மாதம் மிக உயர்வுகளும் வெற்றியும் இருக்கின்றது. அடுத்ததாக கலைத்துறை இம்மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம். குரு 2லே இருப்பது பணயோகத்தை கொடுக்கின்றது. தனக்காரர்கள் மிக சிறப்பாக இருப்பதும் உங்களோட ராசிக்கு அவர் 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய திடீர் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதம். சுக்கிரனும் மிக சாதகமாக இருப்பதனால் கலைத்துறை களை கட்டும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கும்போது மிக அற்புதமாக இருக்கின்றது. சூரியன் உச்சம் பெற்றிருப்பது மேலும் சனி ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பானது.
தேர்தல் நேரம் இந்தியாவை பொறுத்தவரை அவற்றில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்திருந்தால் நிச்சயம் அந்த தேர்தலிலே உங்களுக்குரிய வெற்றி ஊர்ஜியமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் கொண்ட மாதமாக இம்மாதம் அமைந்திருப்பது சிறப்பானது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மாணவ கண்மணிகள், புதன் நீச்சம் பெற்றாலும் அவர் 12 ராகுவோடு இருப்பதும் பகை கொண்டவர் பலமிழந்து இருக்கின்றார். ஆனாலும் உங்களுக்கு 2 குரு கல்வி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் கல்வியில் ஆர்வம் இருக்கும். அதே சமயத்தில் தேர்வுகள் முடிந்துவிட்ட நிலையில் புதிய விஷயங்கள் படிப்பதற்குரிய ஆர்வம் இருக்கும். புதிய கலைகளை கற்றுக்கொள்வீர்கள். வீண் விரயமாக இந்த விடுமுறை இல்லாமல் உபயோகமான விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடு இருப்பது சிறப்பானது. இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான மே மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். நீங்கள் அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருக்கின்ற பொழுது ராகு தசை நடந்து கொண்டிருந்தால், இப்பொழுது ராகு 12 இருக்கின்ற நிலை, 11 சனி இருப்பதனால் பாதிப்பில்லை. ஆனால் ராகு தசையில் எந்த புத்தி நடப்பது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் குரு தசை நடந்து கொண்டிருந்தால் குரு 2 இருக்கின்ற அமைப்பு மேஷராசிக்கு மிக அபரிதமான முயற்சிக்குரிய வெற்றிகள் எளிதாக கிடைக்கும். பெயர் புகழ் சமூகத்தில் அதிகரிக்கும். ஆகையால் உங்களுடைய ஜனன ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய மே மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, இம்மாதத்தை பொறுத்தவரை ராசியிலே வந்து அமர்கிறார் குரு பகவான். மே மாதம் 1ஆம் தேதி ஜென்ம குரு. அவற்றுக்குரிய பலன்களை நம்மளுடைய சேனலில் பதிவாற்றம் செய்திருக்கின்றோம். குரு பயிற்சி பலன்கள், அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களோட ராசிக்குரிய பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக ராசியிலே குரு அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. ஜென்ம குரு மனதிலே குழப்பம், சஞ்சலங்கள் போன்றவற்றை 12 ராசியிலும் அவர் ராசியிலே அமர்கின்ற பொழுது கொடுப்பார். இவற்றில் உங்களுக்கு பகை கொண்டவர் குரு பகவான். ஜென்ம ராசியான சுக்கிர பகவானுக்கு ஜென்ம பகை கொண்டவர், ராசியாதிபதிக்கு பகை கொண்டவர் ராசியில் வந்து அமர்கிறாரே என்கின்ற ஐயம் இருக்கும். ஆனாலும் குரு உங்களுக்கு ராசியிலே அமர்கின்ற பொழுது குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால், ராசியில் ரிஷபத்தில் இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் குருவால் பாதிப்பு இல்லை. இம்மாதத்தை பொறுத்தவரை 14ஆம் தேதி சூரியன் சேர்க்கை பெறுவார். அதன் பிறகு 19ஆம் தேதி சுக்கிரன் சேர்க்கை பெறுவார். எனவே மாதத்தின் பிற்பகுதியில் குருவால் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்ற 14ஆம் தேதி வரை தனித்திருக்கின்ற குருவால் இடம் மாற்றங்கள் போன்றவைகள் ஏற்படும். இருக்கின்ற வேலையிலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய அல்லது புதிய வேலை தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். ஆனாலும் ராசிக்கு 10 சனி யோகாதிபதி ஆட்சி பெற்று இருப்பதும், லாபத்தில் ராகு அமர்ந்திருப்பதும், செவ்வாய் அமர்ந்திருப்பதும் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய கடின உழைப்பையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய யோகத்தை சனி ராகு அருள் பாவிப்பார்கள். 5 அமர்ந்திருக்கின்ற கேதுவை குரு பார்ப்பதினால் ஆன்மீகத்தின் மீதும் இறைமார்க்கத்தின் மீதும் நம்பிக்கையும் அதன் மீது வழிபாடுகள் செய்யக்கூடிய மனநிலையும் இருக்கும். இறை வழிபாடு தற்பொழுது நல்லது செய்யும். அவை அவசியமாக இருக்கின்றது குரு ராசியிலே இருப்பதால். இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 12 இருக்கின்றார். அது மறைவு அல்ல. பொதுவாக சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அல்ல. சுக்கிரன் கோச்சார ரீதியாக 12 அமர்வதும் யோகமே. 19ஆம் தேதி ராசிக்கு வரும்போது ஆட்சி பெறுகிறார் ராசியாதிபதி, அதுவும் பலமே. இம்மாதம் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற அமைப்பில் புதன் உங்களுக்கு லாபத்தில் 10ஆம் தேதி வரை அமர்கிறார். அதன் பிறகு அவர் 12க்கு வருவார். பொதுவாக புதன் 12 இருப்பது சிறப்பல்ல. வீண் செலவுகள், தன இழப்பு போன்றவை இருக்கும். காரணம் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதி. ஆனாலும் புதன் 12 வந்து அமர்ந்தாலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால், அதாவது மீன ராசியிலே ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் புதனால் பாதிப்பில்லை. கோச்சார வேத அடிப்படையில் 11ஆம் இடத்தில் இருக்கும் கிரகம் வேதகனாக செயல்பட்டு புதனுடைய அசுப பலன்களை தடை செய்வார். சூரியனும் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் 14ஆம் தேதி வரை மே 14 வரை இருக்கப் போகிறார். அவ்வாறு இருந்தாலும் 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் சூரியனாலும் பாதிப்பு இல்லை. இவை கவனத்தில் கொள்ள வேண்டும். கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது ஒரு கிரகம் யோகத்தை தருகின்ற நிலையாக இருந்தாலும் கோச்சார வேதி அடிப்பில் வேறு கிரகம் இருந்தால் யோகம் தடைப்பெறும். அதே போலவே அவயோகமும் தடைப்பெறும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது புதன் 11 இருக்கின்ற 10ஆம் தேதி வரை சிறப்பும், அதன் பிறகு 12க்கு வந்தாலும் பாதிப்பு இல்லை. இம்மாதம் முழுவதும் செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது மிக அற்புதமானது. நண்பர்களால் ஆதாயம், உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். கணவன் மணி ஒருவழி அன்பு பாசம் இருக்கும். குரு ராசியிலே அமர்ந்திருந்தாலும் 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும்
9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்க கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் போன்ற இடங்கள் குரு பார்வை பெறுகின்றது. அந்த இடங்கள் மிக முக்கியமானது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதும், குழந்தைகளுடைய பூர்வ புண்ணியம் போன்றவையிலும் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த இடம் பலம் பெறுகின்றது. கேதுவால் குழந்தைகளுடைய கல்வியில் கவனம் இல்லாமல் கொஞ்சம் கவலை இருந்து வந்த நிலை இனி மாறும். அவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். தேர்வுகள் முடிந்திருந்தால் புதிய விஷயங்கள் அவர்களுடைய எண்ணங்கள் தெளிவாக ஈடுபாட்டை காட்டுவதனால் உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும். 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் உறவுகளிடம் பலம் பெறும், நட்பு பலம் பெறும், கணவன் மணி உறவு சிறப்பு பெறும். 9ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுடைய பாக்கிய யோகம் அதிகரிக்கும். எனவே ராசியிலே குரு அமர்ந்திருப்பது மனதளவிலே சில குழப்பங்களை கொடுக்கும் வெளியே பொருளாதார ரீதியாக இழப்புகள் இருக்காது. சில சமயங்களில் நீங்கள் எடுத்தேன் கவனித்தேன் என்று திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் அவ்வாறு எடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும். கவனம் வேண்டும், பொறுமை வேண்டும். சில சமயங்களில் கலந்துரையாடல், அதாவது குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் மிக பொறுமை பேச்சில் வைத்துக் கொள்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை சனி உங்களுக்கு 10ல் இருப்பது யோகத்தை தரக்கூடியதாக அமைந்திருப்பதனால் கடின உழைப்பு, அந்த உழைப்பு நேரங்காலம் பார்க்காமல் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக, சிந்தனைகளை தடுமாற்றம் இல்லாமல் பார்த்து கொண்டினால் உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தை சனி ஏற்படுத்தி கொடுப்பார். குரு மனதிலே குழப்பத்தை கொடுப்பார். குருவாரம் என்கின்ற வேலைக்கிழமை என்று நீங்கள் குரு வழிபாடு செய்வது நல்லது. அனுமன் சாலிசாவை கேட்பது மிக மிக நல்லது. குரு சித்தர்கள் வழிபாடு செய்வது மிக மிக யோகத்தை தரும். நன்மை குருவால் ஏற்படக்கூடிய வகையாக பாதிப்புகளை குறைக்கும். இறை வழிபாட்டின் மூலம் இவற்றை நீங்கள் சரி செய்ய முடியும். இந்த மாதத்தை பொறுத்தவரை ராகு மற்றும் செவ்வாய் யோகத்தை தருகின்றார்கள். எனவே துறை ரீதியாக 2ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் 10ஆம் தேதி வரை 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அதன் பிறகு 12க்கு செல்கிறார். எனவே தொழில் வியாபாரத்தில் சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது. வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஆடம்பர பிரியர், புதிய புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் கொண்டவர், கலை ரசிகர், வாழ்க்கையை ரசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு ராசியிலே குரு இருக்கிறார், யோகாதிபதியான புதன் விரயத்தில் இருக்கிறார் என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்திலும் கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை எடுத்தால் வரவுக்கு மீறிய செலவுகள் இல்லாமல் பார்த்து கொண்டீர்கள் என்றால் தேவையற்ற கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. அதே சமயத்தில் கடன் வாங்கி செலவு செய்தீர்கள் என்றால் அது தேவையற்ற பிரச்சனையை தான் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக வரும் இம்மாதத்தில். எனவே இம்மாதம் பொறுமை காட்ட வேண்டும். 19ஆம் தேதி குரு ராசியில் இருந்தாலும் குருவோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுவதால் குருவால் பாதிப்பு இல்லை. ராசியாதிபதி ஆட்சி பெறுகின்ற அமைப்பு. அப்பொழுது உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். 19ஆம் தேதி முதல். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 12ல் இருக்கிறார், விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதன் பிறகு அவர் உங்கள் ராசிக்கு வந்து அமர்கின்றார். சூரியன் ஒரு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய, கோபம் கொடுக்கக்கூடிய, ஒரு மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடிய வகையான உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். ஆகையால் உங்கள் மேலதிகாரிகளுடைய கண் இருக்கிறது. சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். ஆனால் உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதிலே கவனமாக உங்களை கண்ணுக்குமாக பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதை மனதில் கொண்டு உங்கள் வேலையிலே முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுவது, அவர்களுக்கு ஆலோசனை கூறுவது, மற்றபடி அவர்களோடு சேர்ந்து உயரதிகாரிகளை பகிர்ந்து கொள்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டிய மாதம் இந்த மே மாதம். கவனம் கொள்ளுங்கள். உயரதிகாரிகள் பகைமை காட்டக்கூடியதாக இருக்கும். பொறுமை காட்ட வேண்டும் பல விஷயங்களில். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற போது முதல் திருமணமான பெண்களுக்கு ராசியிலே குரு இருந்தாலும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அவ்விடம் பலம் பெறுகின்றது. நட்பு வீட்டை பார்க்கிறார். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் லாபத்தில் இருக்கிறார். ராகுவோடு சேர்ந்தாலும் பாதிப்பு இல்லை, நன்மைதான். ஆகையால் இம்மாதம் கணவன் மனை உறவிலும் குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ராசியிலே குரு இருப்பதனால் மனதிலே குழப்பங்கள் ஏற்படும். அவற்றை தவிருங்கள். தினந்தோறும் நீங்கள் சூரிய வழிபாடு செய்வது நல்லது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு இதுவரை குரு பலன் 12ல் இருந்து முயற்சியிலே தடைகள் கொடுத்து வந்தவர் இப்பொழுது ராசியில் வந்து அமர்கிறார். ஜென்ம குரு திருமண முயற்சியில் சில முயற்சிகள் எடுக்கின்ற சூழ்நிலைகள் உருவானாலும் பெரிய அளவிலே அவற்றுக்குரிய சாதகமான பதில் இல்லாதவாறு இருக்கும். உங்களுடைய தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் திருமண முயற்சியில் தடைகள் இல்லை. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்றவர் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கின்றார். 12ல் இருந்தாலும் சரி, ராசிக்கு வந்து ஆட்சி பெற்றாலும் சரி சாதகமாக இருக்கின்றார். உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியான சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார், யோகாதிபதி. எனவே கலைத்துறையை பொறுத்தவரை பெரிய பாதிப்பு இல்லை. கலைக்குரிய சுக்கிரன் சிறப்பாக இருப்பதும் அறிவை கொடுக்கக்கூடிய ராசியிலே இருப்பதனால் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பெரிய முதல்கள் செய்கின்ற துறை கலைத்துறை. எனவே பணம் கொடுக்கல் விஷயத்தில் கவனம் கொள்ளுங்கள். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் மாதம் முழுவதும் சாதகமற்ற நிலை இருக்கின்றார்.
12 இருந்தாலும் 11 கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை சூரியனால். இருந்தாலும் அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியமற்ற சூழ்நிலையும் உடல்நலத்தில் பாதிப்புகளும், தேர்தல் நேரம் என்பதனால் இந்தியாவை பொறுத்த அதிக உழைப்பு அதிக வெயில் இருப்பதனால் உங்களோட உடல்நலத்தில் மிக கவனம் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் உங்களுக்கு ராகுவுடைய பிடியிலும் பிறகு 12க்கும் வருகின்ற நிலையில் தேர்வுகள் முடிந்துவிட்ட நிலை இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனாலும் புதிய கலைகள் கற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய பெற்றோர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை பின்பற்றாமல் விடுமுறையை நீங்கள் விருப்பப்படி அந்த விடுமுறையை விருப்பப்படி நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கும். தேவையற்றது. புதிய கலைகள் கற்றுக்கொள்வது உங்கள் எதிர்காலத்தில் உதவியாக இருக்கும். இதுவே ரிஷபராசிக்குரிய மே மாதத்துக்குரிய கோச்சார பலன். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் கிருத்தியாகவோ ரோகிணியாகவோ மிருகசேஷமாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு ராகு தசை குரு தசை முக்கிய வயதிலே நடைபெறும். அவ்வாறு பார்க்கின்ற போது ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் மிக சிறப்பான யோகமும் வெற்றியும் இருக்கின்றது. குரு தசை என்றால் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த குரு உங்கள் லக்னத்துக்கு எவ்வாறு இருக்கிறார், ஏனென்றால் இப்போ ராசியிலே குரு அமர்வதனால் எப்படி குரு உங்கள் ராசியிலே அமர்கிறாரோ அதே போல் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் என்பதை பார்ப்பதும், ஜாதகத்தில் குரு இருக்கின்ற இடத்துக்கு எத்தனாவது இடத்தில் இப்பொழுது ராகு குரு எந்த அதாவது ரிஷபத்தில் இருக்கிறார், உங்கள் ஜாதகத்தில் 12 கட்டங்களில் குரு எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு ரிஷபம் எத்தனாவது இடம் என்பதை தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க இறை வழிபாடு அவசியம். அவற்றை கடைபிடியுங்கள், நன்மைகளை அடைவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய மே மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, எல்லோரிடமும் இனிமையாகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய உங்களுக்கு இந்த மே மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. காரணம், ராசியாதிபதியான புதன் பகவான் 10ஆம் இடத்திலும் பிறகு 11ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற ஒரு மிக சிறப்பான மாதம். இம்மாதம் இறுதியிலே தான், அதாவது மே மாதம் 10ஆம் தேதி 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார் மேஷ ராசிக்கு. அதன் பிறகு இம்மாதம் இறுதியில் 31ஆம் தேதி ரிஷப ராசிக்கு வருகிறார். எனவே புதன் இம்மாதம் பொறுத்தவரை மீனம் மேஷம் இருக்கின்ற நிலையில் இறுதியாக ரிஷபத்துக்கு வருகிறார். எனவே ராசியாதிபதி 10லும் 11லும் இருக்கின்ற ஒரு யோகம் இம்மாதம் முழுவதும் சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும். 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் இம்மாதம் 1ஆம் தேதி அன்று 12க்கு வருகிறார். பொதுவாக விரயத்தில் வருகின்ற குரு உங்களுக்கு நன்மைகளை செய்வாரா? குரு பேச்சுக்குரிய பலன்கள் நம்மளுடைய சேனலை பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் மிதுனராசிக்கு குரு பயிற்சி எவ்வாறு பலன்கள் கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இருப்பினும் பொதுவாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு அதிபதி, கேந்திரங்களுக்கு அதிபதியான கேந்திராதிபதிய தோஷத்தை பெற்றவர் குரு பகவான். மேலும் அவரே உங்களுக்கு பாதகாதிபதி. ஆகையால் குரு மறைவது உங்களுக்கு ஒரு வகையில் நன்மையும், 12ஆம் விரயஸ்தானத்தில் குரு அமர்ந்தாலும் சுப விரயங்கள் சுப செலவுகள் போன்றவையில் தான் ஏற்படும். அசுப செலவுகள் இருக்காது. லாபத்தில் குரு அமர்ந்திருந்து 7ஆம் இடத்தை பார்த்தனால் கணவன் மனைவி அன்பு பாசம் இருந்து வந்த நிலையில் 7ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 12க்கு வருகிறார். ஆகையால் உறவுகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இருப்பினும் இம்மாதம் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் 14ஆம் தேதி வரை இருப்பதும், 19ஆம் தேதி வரை சுக்கிரன் 11லும், அதன் பிறகு 12க்கு வந்து ஆட்சி பெறுவதும், சுக்கிரனும் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கின்றார்கள். செவ்வாய் 10ல் மிக பலமாக அமர்ந்திருக்கின்றார். எனவே மாதக்கோள்கள் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கின்ற வகையாக இருப்பதனால் இந்த மே மாதம் வெற்றிக்குரியது. யோகாதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே தைரியமான முயற்சிகள் எடுக்கக்கூடிய மனநிலை இருக்கும், தெளிவான சிந்தனைகள் இருக்கும், எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய மனநிலை இருக்கும். சந்திராஷ்டம நாட்களிலே கவனம் வேண்டும். இம்மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்களுக்கு ராசியாதிபதி பலம் பெற்றிருப்பது தனயோகத்தை கொடுக்கும். செயல்கள் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள். புதிய விஷயங்கள் ஈடுபடுகின்றப்போ மனதிலே குழப்பங்களோ சஞ்சலங்களோ தடுமாற்றங்களோ இல்லாமல் உற்சாகமான சுறுசுறுப்பான மனநிலை இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக உங்களுடைய உழைப்பு இருக்கும். ஆகையால் இந்த மாதம் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது.
அதே சமயத்தில் 10ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் விரயத்துக்கு வருவதனால் சில முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற போது வீண் விரயங்கள், வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்டு காரியத்தில் செயல்படுவதன் மூலம் செலவுகள் இல்லாமல் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள முடியும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இல்லை என்பதை கவனத்தில் பார்த்து கொள்வது நல்லது. அந்த முயற்சியிலே வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் செய்கின்ற போது வீண் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் விரயத்தில் குரு அமர்வதினால். இருந்தாலும் தொழில் வியாபாரம் ஒன்று பார்க்கின்ற பொழுது வரவுகள் சிறப்பாகவே இருக்கும், செயல்கள் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது குரு 12க்கு வருவதனால் வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவைகள் ஏற்படலாம். வெளியூருக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள், இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு மாவட்டங்கள் அல்லது வேறு மாநிலங்கள் இல்லது அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் குரு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 12ஆம் இடம் தூர தேசத்துக்கு செல்லக்கூடிய ஒரு இடம் என்பதனால் அவற்றுக்குரிய முயற்சியில் ஈடுபடுகின்ற மிதுனராசி அன்பர்களுக்கு அவருக்குரிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. குரு வழிபாடு நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வாருங்கள். மேலும் நீங்கள் ஆதிசேஷனை வணங்கி வருவதும் நன்மையை கொடுக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் 14ஆம் தேதி வரை. அதன் பிறகு விரயத்துக்கு சூரியன் சென்றாலும் பாதிப்பு இல்லை, 11ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனால். ஆகையால் இந்த மாதம் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். சக ஊழியர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 12க்கு வந்து விரயத்தில் அமர்வதனால் சக நண்பர்களே உங்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய, உங்களை பற்றி தேவையற்ற இகழ்வாக பேசக்கூடியமாக அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். வெளிப்படைத்தன்மை வேண்டாம், ரகசியம் பாதுகாப்பது நல்லது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்றவர் முதலில் திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் விரயத்தில் வருகிறார், பகை வீட்டில் அமர்கிறார். ரிஷபம் அவருக்கு பகை வீடாகும். எனவே கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும், தேவையற்ற கருத்து பேதங்கள் இல்லாமல் வார்த்தையை உபயோகிக்கும் பொழுது கோபத்தை காட்டாமல் பார்த்து கொள்வது நல்லது. காரணம், உங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய குரு பகை வீட்டில் வந்து அமர்வதனால் கணவன் மனைவி உறவிலே பொறுமையை என்றும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது இதுவரை குரு பலம் இருந்தது. ஆனாலும் குரு உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்த்து வந்த நிலையில் திருமண முயற்சியில் நல்ல ஒரு வரங்கள் அமையக்கூடிய சூழ்நிலையில் சனி 9லே ஆட்சி பெற்றிருப்பனால் அவை நெருக்கத்தில் வருகின்ற பொழுது தடை பெற்றிருக்கும். காரணம், சனி குருவை பார்த்து வந்ததனால். இப்பொழுது 7ஆம் இடத்துக்குரிய குரு 12க்கு வந்து விட்டார் மே மாதம் 1ஆம் தேதி அன்று. அப்படி பார்க்கின்ற பொழுது திருமண முயற்சியில் இந்த பயிற்சியும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையாகவே இருக்கின்றது. ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் அமையும். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கிறார். இப்போ லாபத்திலும் பிறகு தன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பெறுவதும் 12ல் சுக்கிரன் கோச்சாரியாக யோகத்தையே செய்வார். புதனும் சாதகமாக இருக்கின்றார். புதன் 10லும் பிறகு 11க்கு வருகின்ற யோகம் இம்மாதம் இருப்பதினால் கலைத்துறையை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். படைப்புகளை வெளியீட்டில் என்றால் வெற்றி இருக்கிறது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் உச்சம் பெற்றிருப்பது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனால் முற்பகுதி சிறப்பாகவே இருக்கும். அதன் பிறகு அவர் 12க்கு வந்தாலும் பாதிப்பு இல்லை. 12லே சூரியன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் வேறு கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை இவ்வாதத்தை பொறுத்தவரை. ஆகையால் அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, தலைவர்களுடைய ஆதரவை பெறக்கூடிய, மக்கள் ஆதரவை பெறக்கூடியதாகவே இம்மாதம் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் மிக அற்புதமாக இருப்பதனால் தேர்வுகள் முடிந்திருந்தாலும் புதிய கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம், அதற்குரிய முயற்சி, பெற்றோருடைய ஆதரவு போன்றவை இருக்கும். கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும், புதிய கலைகள் கற்றுக்கொள்வதில். ஆகையால் இந்த மாதம் கல்வியை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் இருக்கின்றது. இதுவே மிதுன ராசிக்குரிய இம்மாத கோச்சாரப்பல், மே மாத கோச்சாரப்பல். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம் போன்ற நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கு நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய விஷயம் நடைபெறும். குறிப்பாக சனி தசை, புதன் தசை உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த திசை உங்களுக்கு யோகாதிபதியும் ராசியாதிபதி திசையாக இருப்பதனால் லக்னத்தின் அடிப்படையில் அவர்கள் நன்றாக இருந்து விட்டால் நிச்சயம் இந்த திசை அந்த சனி புதன் திசை போன்ற யோகத்தையே செய்யும். குருவால் பாதிப்பு இல்லை. 4லே கேது இருப்பதனால் தேவையற்ற குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தாயார் உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொண்டு தற்பொழுது எந்த தசாபுத்தி நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவை ஒரு தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதகப்பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
கடக ராசிக்குரிய மே மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, எல்லோருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். எல்லோருமே அன்பாகவும் பண்பாகவும் பேசக்கூடியவர்கள் நீங்கள். காரணம், உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெறுகின்ற ராசி கடகராசி. எனவே உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். எனவே மனோகாரகன் பலமாக இருக்கின்றதாக உங்கள் ராசியில் அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பதனால் நீங்கள் யோகாதிபதிகள். ஆகையால் இந்த மாதத்தை பொறுத்தவரை 10ல் குரு அமர்ந்திருந்தவர் 1ஆம் தேதி அன்றே லாபத்துக்கு வருகிறார். மிக சிறப்பானது. ராசிக்கு 3ஆம் இடத்தை கன்னியை பார்ப்பார் மற்றும் 5ஆம் இடமான விருச்சிகத்தை பார்ப்பார். 7ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பார். அட்டமத்தில் சனி இருந்து வந்த நிலையில் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் இனி குரு பயிற்சிக்கு பிறகு மாற்றங்கள் ஏற்படும். மனதில் கொஞ்சம் தெளிவு வரும். இறை நம்பிக்கை அதிகரிக்கும். கேதுவை குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்துக்குரிய கேதுவை குரு பார்ப்பதனால் கண்ணில் அமர்ந்த கேது களை கட்டக்கூடிய இறை நம்பிக்கை அதிகரிக்கும். தெய்வ அருள் கிடைக்கும். காரிய முயற்சியில் பயம் இருக்காது. அட்டமத்தில் சனி இருப்பது மனதில் வைத்துக்கொண்டு தினந்தோறும் அனுமன் சாலை சபை கேளுங்கள். இம்மாதத்தை பொறுத்தவரை ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 5, 10க்கு அதிபதி 9ல் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக செவ்வாய் 9ல் அமர்வது சிறப்பல்ல, ராகுவோடு சேர்க்கப்பெற்று. ஆனால் செவ்வாய் 9ல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது கும்பராசியிலே கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பில்லை. கும்பராசியிலே சனி இருக்கிற ஆகையால் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு அவர் ராகுவோடு சேர்க்கப்பெற்று இருப்பதனால் உங்களுடைய முயற்சியிலே ராகு சில தடைகளை ஏற்படுத்துவார். அவற்றுக்குரிய செயல்கள் செய்கின்ற பொழுது, ஒரு முயற்சியை எடுக்கின்ற பொழுது மனதில் ஒரு குழப்பத்தை கொடுத்து விடுவார் ராகு பகவான். துர்க்கை வழிபாடு இவற்றை சரி செய்யும். அதே சமயத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கப்பெற்றிருப்பதனால் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் தன் வீட்டுக்கு விரயத்தில் 9லே ராகுவோடு சேர்க்கப்பெற்றிருப்பதனால் பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது கவனம் வேண்டிய மாதமாக இம்மாதம் அமைந்திருக்கின்றது. இம்மாதத்தில் செவ்வாய் 9லே இருப்பதனால் 8ல் கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. ஆனால் பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது பொறுமை நிதானம் வேண்டும், அவசரம் வேண்டாம். ஆகையால் அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் புதன் இம்மாதத்தை பொறுத்தவரை 10ஆம் தேதி அன்று ராசிக்கு 10க்கு வருவது மிக சிறப்பானது. அதாவது செலவுகள் கட்டுக்குள் வரும் 10ல் புதன் வருவதனால். மேலும் அவர் சுக்கிரனோடும் சூரியனோடும் சேர்க்கை பெறுவார். அவை உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு யோகமாகவே இருக்கும். சுக்கிரன் ராசிக்கு 10லே இருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் 10ல் இருப்பதும் சிறப்பல்ல. ஆனால் சுக்கிரன் 10ல் இருக்கின்ற பொழுது உங்களுடைய முயற்சி ஜெயம் உண்டாகக்கூடிய வகையில் எல்லாம் யோகமாக வருகின்ற வகையில் நெருங்கி வருகின்ற பொழுது தடைகள் ஏற்படும். அது சுக்கிரனால். காரணம், சுக்கிரன் 10ல் அமர்வது கோச்சார ரீதியாக சிறப்பல்ல. சுக்கிரன் 10ல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. மாதத்தை பொறுத்தவரை 4ஆம் இடம் என்கின்ற துலாம் ராசியிலே சந்திரனை தவிர்த்து எந்த கிரகமும் இல்லை என்பதனால் உங்கள் ராசிக்கு அவர் லாபாதிபதி சுக்கிரன். எனவே புதிய முயற்சியிலே நான் ஏற்கனவே கூறியவாறு பெரிய முயற்சி செய்கின்ற போது கவனம் வேண்டும். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10லும் 11லும் சூரியன் சஞ்சாரம் செய்கின்றார். இம்மாதம் 2ஆம் இடத்துக்குரிய சூரியன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும் பிறகு லாபத்தில் குருவோடு சேர்க்கப் பெறுகின்றார். எனவே தொழில் வியாபாரத்தில் வரவுகள் நன்றாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அதே சமயத்தில் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது செவ்வாய் ராகுவோடு சேர்க்கப் பெற்று போனால் நிதானம், பொறுமை, கவனம். மற்றபடி தொழில் வியாபாரம் பண வரவு ரீதியாக பிரச்சனைகள் இல்லை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது சூரியன் மிக சாதகமாக இருக்கின்றதால் இம்மாதத்தில் உயரதிகாரிகளே ஆதரவு இருக்கும். அதே சமயத்தில் சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். அட்டமத்தில் சனி இருப்பதனால் பகைமை காட்டுவார்கள். ஆனாலும் உங்களுடைய வேலைக்குரிய அங்கீகாரம் உயரதிகாரிகளால் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். பாதிப்புகள் இல்லை. ஆகையால் உத்தியோகத்தில் பெரிய அளவிலே பாதிப்புகளோ வேலை இழப்போ போன்றவைகள் இல்லை. சிறப்பாகவும் மனம் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக குடும்பத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். ஆனால் பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவான் 8ல் அட்டம சனியில் இருப்பதனால் பொதுவாக 7ஐயை விட அஷ்டம சனியே அதிக கெடுபலன்களை கொடுக்கும். குடும்பத்தில் பிரச்சனை, உடல்நலத்தில் பாதிப்புகள் போன்றவைகள் கொடுக்கும். ஆகையால் சனி வழிபாடு செய்வது நல்லது. காகத்துக்கு அன்னம் வையுங்கள். கணவன் மணி உறவிலே இருந்து வந்த பிரச்சனைகள் இனி மறையும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் 8ல் சனி இருந்தாலும் கணவர் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார். உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் கவனத்து கொடுப்பார். ஆகையால் கணவன் மணி உறவிலே இருந்த பிரச்சனைகள் இல்லாதவாறு இம்மாதம் அமைகின்றது. குரு பயிற்சி சிறப்பாக இருப்பதனால். அதாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் சிறப்பாக இருக்கிறது. இருப்பினும் அஷ்டம சனியும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் திருமண முயற்சியில் குரு சாதகமாக இருக்கின்றார். ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் 8ல் சனி இருப்பதனால் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காமல் உங்கள் ஜாதகம், மணமகன் ஜாதகம் இருவர் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து முடிவு எடுப்பதே சால சிறந்தது. பெற்றோர்கள் அவற்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற 10ல் சுக்கிரன் இருக்கிறார். பிறகு 19ஆம் தேதி லாபத்துக்குரியார். எனவே மாதத்தின் பிற்பகுதியில்
கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த ஒரு படைப்புகள் வெளியிடுவதாக இருந்தால் குரு பயிற்சி சாதகமாக இருக்கும். சுக்கிர பயிற்சி வந்த பிறகு அந்த படைப்பை வெளியிடுவது நல்லது. இது 19ஆம் தேதி அன்று சுக்கிரன் லாபத்துக்கு வருகிறார். அது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற மாதம் முழுவதும் சூரியன் சாதகமாக இருக்கின்றார். 8ல் சனி இருக்கிறார். சனி பரிகாரமாக ஒரு முறை திருநள்ளாறு சென்றுவிட்டு வாருங்கள். மற்றபடி அரசியலிலே இந்த மாதம் தேர்தல் மாதமாகவும் இருப்பதினால் செயல்கள் சிறப்பாகவும் இருக்கும். அதே சமயம் உடல்நலத்திலும் கவனம் கொள்ள வேண்டும். உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது, வெயில் கோடை காலம் என்பதனால். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் சாதகமாக இருக்கிறார் மே மாதம் 10ஆம் தேதி முதல். ஆகையால் கல்வியிலே தேர்வுகள் முடிந்திருந்தாலும் புதிய கலைகள், புதிய விஷயங்களில் உங்கள் ஈடுபாட்டை காட்டுவீர்கள், கவனத்தையும் செலுத்துவீர்கள். சனி வழிபாக தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்வது நல்லது. இதுவே கடகராசி அன்பர்களுக்கான மே மாத கோச்சார பலன். இது ஒரு புது பலன். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் போன்ற நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கு நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசையை நடைபெறும். குறிப்பாக உங்களுக்கு புதன் தசை நடந்து கொண்டிருந்தாலோ அல்லது சுக்கிர தசை நடந்து கொண்டிருந்தாலோ சிறப்பாக இருக்கும். கேது தசை நடந்து கொண்டிருந்தால் 3லே கேது இருப்பது யோகத்தை தரும். ஆகையால் உங்களுக்கு கேது தசை நடந்து கொண்டிருந்தாலும் நன்மையே இருக்கின்றது. ஆகையால் உங்களுடைய தசாபுத்தியில் எவ்வாறு இருக்கிறது, 8ல் சனி இருப்பதால் பார்த்துக்கொள்வது நல்லது. இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய மே மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, தைரியம், துணிச்சல், பராக்கிரம் செயல்கள் செய்யக்கூடிய ஆர்வம், அரசியல் ஆர்வம் மற்றும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எவ்வாறு இருக்கிறது? குரு 9ல் இருந்தவர் 10க்கு வந்துவிடுகிறார் 1ஆம் தேதி அன்று. குரு 10ல் இருப்பது சிறப்பல்ல. குரு பயிற்சிக்குரிய பலன்கள் நம்மளுடைய சேனலை பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பது நல்லது. பொதுவாக குரு 10ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடம் மேஷ ராசியில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் குருவால் பாதிப்பில்லை. இந்த மே மாதத்தை பொறுத்தவரை 10ல் அது 9ஆம் இடத்தில் மேஷ ராசியில் குரு, சுக்கிரன், சூரியன், புதன் போன்ற கிரகங்கள் இருப்பதனால் எந்த பாதிப்பும் குருவால் இல்லை. கோச்சார வேதை அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 9லே மேஷத்தில் அமர்கின்ற கிரகம் வேதகனாக செயல்பட்டு குரு அசுப பலன்களை தடை செய்வார். அதே சமயத்தில் ராசிக்கு 7ஆம் இடம் சனி அமர்ந்திருக்கின்றார், கண்டக சனி. 6ல் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. இந்த மாதம் சந்திரனை தவிர்த்து எந்த கிரகமும் இல்லை. எனவே 7லே சனி, 10லே குரு, ராசிக்கு 2லே கேது, 8லே ராகு என்று ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் எந்த ஒரு முயற்சியிலும் கவனம், நிதானம், பொறுமை வேண்டும். பெரிய முதலீடு செய்கின்ற போது எச்சரிக்கை வேண்டும். மற்றவரை நம்புவதை விட நீங்களே அந்த செயல்களிலே இறங்கி வேலை பார்ப்பது நல்லது. திட்டமிடுதல் மிக மிக அவசியம். அவசர கோலமாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபட்டீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனைகளைத்தான் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இம்மாதத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சூரிய பகவான் 9லே உச்சம் பெறுகிறார். அதன் பிறகு அவர் 10க்கு வருகிறார். 10க்கு வருவது ஒரு வகையில் நன்மை. 9லே இருக்கின்றவர் சனியோடைய பார்வையும் பெறுகிறார். ஆட்சி பெற்ற சனியோடைய பார்வை சூரியன் பெறுகிறார். மனதிலே குழப்பம், சஞ்சலங்கள், எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையான மனம் ஈடுபாட்டை காட்டாமல் குழப்பம் ஏற்படும் ஒரு விரக்தி இருக்கும் சூரியன் சனியோடைய பார்வையை பெறுவதனால். ஆகையால் மனதிலே ஒரு விரக்தி இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் முழுமையான ஈடுபாட்டை காட்டாதவாறு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள் பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். மனதில் ஒரு குழப்பம். வரவுகள் வந்தாலும் அவற்றுக்குரிய மேலும் செலவுகள் இருக்கக்கூடியதாக வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருப்பதனால் சிக்கன நடவடிக்கை, மேலும் தேவையற்ற வீண் விரயங்கள், ஆடம்பர செலவுகள் போன்றவற்றை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. 10ல் குரு இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் பல பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் 9லே கிரகம் இருப்பதனால் பாதிப்பில்லை. 7ல் சனி இருக்கிறார். எனவே இறை வழிபாடு இப்பொழுது மிகவும் அவசியம். உங்களுடைய ஜனன ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை மாதம் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அவசரம் வேண்டாம். எந்த ஒரு முயற்சியிலும் புதிய தொழில் துவங்குவதாக மிக கவனம் வேண்டும். அதே சமயம் வியாபார அபிவிருத்தியிலும் மிக எச்சரிக்கை வேண்டும். அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 10ல் குரு வருகின்ற பொழுது வேலையிலே சில பிரச்சனைகள், இடமாற்றங்கள் போன்றவைகள் ஏற்படும். அவை நீங்கள் உயர் அதிகாரிகள் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய அளவிலே ஆதரவு கரம் நீட்ட மாட்டார்கள். 7ல் சனி இருப்பதால் நண்பர்களே பகைவர்களாக வரக்கூடியதாகவும் இருக்கும். எனவே இந்த மாதம் உத்தியோகத்தை பொறுத்தவரை சில இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவற்றை எவ்வாறு முறியடிப்பது என்பதே உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக நேர விரயங்கள் ஏற்படும். மனதிலும் குழப்பங்கள் இருக்கும். எனவே உத்தியோகத்தில் உங்கள் செயல்களில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துவது நல்லது.
அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்றபோது, இதுவரை குரு உங்கள் ராசியை பார்த்து வந்தனால் எண்ணங்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை சரியாக சமாளித்து வந்தீர்கள். ஆனால் இப்பொழுது குருவும் 10க்கு வந்து விடுகிறார். சனி 7ல் இருந்து ராசியை பார்க்கிறார். சனி பார்வை குரு பார்வை. ஆகையால் உங்களுக்கு கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான், பகை கொண்டவர், ஜென்ம பகை. எனவே இம்மாதத்தில் கணவன் மனைவிகளே பொறுமை, நிதானம், விட்டு கொடுத்து செல்வது போன்றவற்றில் உங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும். அவை கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் இருக்கின்ற குழப்பம் அகற்றுவதற்கு தினந்தோறும் அனுமன் சாலிசாவை கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, சனியும் 7லே, மேலும் 8லே ராகு, 2லே கேது என்று கோள்கள் சாதகமற்ற நிலையில் திருமண முயற்சியில் தடையில் தான் இருக்கும். இந்த மாதம் பெரிய அளவில் ஒரு சாதகமான ஒரு பதில் இல்லாதவாறு இருக்கும். அதே சமயத்தில் ஜாதக ரீதியாக மட்டும் பொருத்தம் பார்ப்பது நல்லது. நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணத்துக்குரிய முடிவுகள் வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பெற்றோர்களை. அடுத்ததாக பார்க்கின்றோம் கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் இந்த மாதம் சாதகமாக இருக்கின்றார் 19ஆம் தேதி. அதன் பிறகு அவரும் 10க்கு வருகிறார். ஆகையால் இந்த மாதம் கலைத்துறையை பொறுத்தவரை சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். பண இழப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். ஆகையால் கவனம், பொறுமை, நிதானம். கலைத்துறையை பொறுத்த புதிய செயல் ஈடுபடுகின்ற எச்சரிக்கை உணவு, இறை வழிபாடை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது குரு சாதகமற்ற நிலையில் வருவதனால் பதவியிலே பிரச்சனை வரும். மேலும் தேர்தல் காலம் என்பதனால் உங்கள் செயல்பாடுகள் உங்களை உயர்ந்த தலைவர்களிடம் அதிருப்தி, அதாவது உங்களுடைய செயல்களில் திருப்தி இல்லாதவாறு அவங்களுக்கு ஏற்படும். ஆகையால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக இருக்கும். பெரிய தலைவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் 8ல் இருக்கின்றார் 10ஆம் தேதி வரை. அதன் பிறகு அவரும் 9க்கு வருகிறார். 2லே கேது கல்வி ஸ்தானத்தில் அமர்ந்து மனதிலே குழப்பம், கல்வியிலே ஈடுபாடு இல்லாத நிலை, ஆனாலும் தேர்வுகள் முடிந்துவிட்ட நிலை இருப்பதினால் உங்களுக்கு புதிய கலைகள் கற்றுக்கொள்ள ஆர்வம் குறையும். விடுமுறை நாள் என்பதனால் தேவையற்ற கேளிக்கைகளை ஈடுபடக்கூடியதாக இருக்கும். பெற்றோர்கள் மீதும் உங்களுக்கு அன்பு காட்டாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அவர்களும் அன்பு காட்டுவதில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவாறு இருக்கும். அன்பு காட்டுங்கள், பாசம் காட்டுங்கள் பெற்றோர்களை தற்பொழுது குழந்தைகளிடம். இதுவே சிம்மராசிக்குரிய இம்மாதம் மே மாதம் கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபத்தின் வாயிலாக உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோதிடரை எடுத்து வைக்க முடியும். மகம், பூரம், உத்திரம் போன்ற நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு செவ்வாய் தசை நடந்து கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை, யோகாதிபதி. அதே சமயத்தில் ராகு தசை நடந்து கொண்டவராக இருந்தால், ராகு தசை நடந்தால் மிக கவனம் வேண்டும். சந்திர திசை நடந்து கொண்டவராக இருந்தாலும் மிக கவனம் வேண்டும் இம்மாதத்தை பொறுத்தவரை. ஆகையால் ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். இப்பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் ஷேர் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய மே மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனம், நண்பர்களிடம் அன்பாக பழகக்கூடிய தன்மை, எந்த ஒரு காரியத்தையும் சரியாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய சாமர்த்தியம் போன்றவைகள் உங்களிடம் இருக்கும். இம்மாதம் மிக சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. காரணம், குரு பயிற்சி மே மாதம் 1ஆம் தேதி 9க்கு வருகிறார் 8ல் இருந்து. மிக சிறப்பானது. அதே சமயத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றிருப்பது மிக பலமானது. பொதுவாக 9ல் குரு இருப்பது யோகத்தையும் நன்மையையும் தரும். குரு பயிற்சிக்குரிய பலன்கள் நம்மளுடைய சேனலில் உங்களுடைய ராசிக்கு ஏற்றிருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதும் முழுமையான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ராசியிலே கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கின்றார்கள், சர்ப்ப கிரகங்கள். இவற்றில் 7ல் ராகு அமர்ந்திருந்தாலும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் கோச்சார வேத அடிப்படையில் ராகுவால் பாதிப்பில்லை. ஆனால் அதே சமயத்தில் ராசியிலே கேது அமர்ந்திருக்கின்றார். மனதிலே ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். பேரின்பத்தை நாடக்கூடியவர், இறை நம்பிக்கை அதிகரித்து கொடுக்கக்கூடியவர். அப்படி பார்க்கின்றபோது ராசியிலே அமர்ந்திருக்கின்ற கேதுவை குரு பார்ப்பதினால் இனி கேதுவாலும் பாதிப்பு இல்லை. எண்ணங்கள் தெளிவாகவும், முயற்சிகள் தைரியமாகவும், புத்திசாலித்தனமாக காரிய அனுகூலங்களை அடையக்கூடிய ஆர்வமும் அதற்குரிய திறமையும் இருக்கும். உங்கள் ஆற்றல் திறன் அதிகரிக்கும். ஆகையால் கேது உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார் குரு பார்ப்பதினால். ஆகையால் ஆண்டுக்கோள்கள் சிறப்பாக இருக்கின்ற இம்மாதத்தில் ராசியாதிபதியான புதன் பகவான் 7ல் அமர்ந்திருக்கின்றார். அது சிறப்பல்ல. ஆனாலும் புதன் 7ல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் பாதிப்பில்லை. எவ்வாறு செவ்வாயாலும் பாதிப்பில்லையோ அதே போன்று உங்களுக்கு ராகுவாலையும் பாதிப்பில்லை, செவ்வாயாலும் பாதிப்பில்லை, புதனாலும் பாதிப்பில்லை. 6ல் கிரகம் இருப்பதனால் அதுவே இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமர்த்து காட்டுகின்றது. ஆகையால் செவ்வாய் 7ல் இருந்தாலும் 6ல் கிரகம் இருப்பது கோச்சார வேதப்படி புதன், செவ்வாய், ராகு போன்ற கிரகங்களால் எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. இவற்றில் மே மாதம் 10ஆம் தேதி புதன் பெயர்ச்சி. புதன் 7லிருந்து 8க்கு வருகிறார். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். எந்த ஒரு செயலிலும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பார். சூரியன் உங்கள் ராசிக்கு 8லே இருந்திருந்தாலும்
7லே கிரகம் இருப்பதனால் சூரியனால் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்றவர்கள் 8ல் அமர்ந்திருப்பது யோகத்தை தரும். சுக்கிரன் 8லும் பிறகு 9க்கும் வருகிறார். அதாவது 19ஆம் தேதி வரை 8ல் இருக்கின்ற சுக்கிரன் அதன் பிறகு 9க்கு வருவார். இந்த மாதம் சுக்கிரன் முழுமையாக உங்களுக்கு யோகத்தை செய்வார். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியாக எழுச்சியும் பெறுவீர்கள். பொதுவாக குரு 9ல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடம் மிதுன ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் குருவோடைய யோக பலன்கள் தடைபெறும். ஆனால் இந்த மாதத்தில் மிதுன ராசியிலே சந்திரனை தவிர்த்து எந்த கிரகமும் இருக்க மாட்டார்கள். எனவே குருவுடைய முழுமையான யோக பலன்களை நீங்கள் அடைவீர்கள். பொருளாதார முன்னேற்றம், புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய வாய்ப்புகள், அதற்குரிய அனுகூலமான சூழ்நிலைகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவியுடைய அன்பு பாசம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் போன்றவைகள் இருக்கும். இந்த மாதம் எந்த ஒரு காரிய முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம். வெற்றி இருக்கின்றது. புதிய செயல்கள் ஈடுபடக்கூடிய ஆர்வமும் அதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான ஆரோக்கியமான மாதம் இந்த மே மாதம். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 8ல் இருக்கிறார். இருந்தாலும் பாதிப்பில்லை. அதன் பிறகு 9க்கு வருவார். அது சிவராஜ யோகம். எனவே உயரதிகாரிகளுடைய ஆதரவும் மற்றும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உத்தியோக ரீதியாக புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு அதற்குரிய வாய்ப்பு எளிதாக கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். புதிய ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருப்பது மகிழ்ச்சியானது. நல்ல ஒரு அற்புதமான வெற்றிகளை தரக்கூடியதாக இந்த மே மாதம் இருக்குது. இனி வரப்போகின்ற மாதங்களும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் உயர்வை பெறும். அடுத்ததாக பெண்களுக்கான பலனே திருமணமான பெண்களுக்கு 7லே செவ்வாய் ராகு இருப்பதனால் கொஞ்சம் பொறுமை வேண்டும். 8ஆம் பார்வையாக செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் கோபம் வரும். அந்த கோபத்தை கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது. கோபம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அறிவுக்கு சத்ரு அது. ஆகையால் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். மற்றபடி குரு ராசியை பார்ப்பதினால் மனதில் குழப்பம் இல்லாமல் கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் செல்வீர்கள், அன்பு காட்டுவீர்கள். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நல்லது. அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கின்றது. சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறது. எனவே திருமண முயற்சி நல்ல வரன்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. குருபலம் உங்களுக்கு மிக நல்ல வரன்களை அமைத்து கொடுக்கும். வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டாம். ஜாதக ரீதியான பொருத்தம் பார்ப்பது, ஒற்றுமையை பார்ப்பதே நல்லது. அடுத்ததாக கலைத்துறை மிக அற்புதமான மாதம். புதிய வாய்ப்புகள் வரும். புதிய படைப்புகளை வெளியிடுவீர்கள். அந்த படைப்புகளும் வெற்றி பெறும். பெரும் மக்கள் ஆதரவும் புகழ், பெயர், தனம் போன்றவைகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கிறது கன்னிராசி கலைத்துறையிலே. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது 8லே சூரியன் இருப்பதால் பொறுமை காட்டுங்கள். அதே சமயத்தில் 6லே சனி ஆட்சி பெற்றிருப்பதால் வெற்றி இருக்கின்றது. தேர்தல் மாதமாக மாதம் இருப்பதனால் போட்டியிடுகின்றவர்களுக்கு வெற்றி இருக்கின்றது. மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். பெரிய தலைவர்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கும். எனவே அரசியல் ஆரோக்கியமாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கின்ற மாணவ கண்மணிகள் புதன் 8க்கு வருவது சிறப்பானது. எனவே தேர்வுகள் முடிந்தாலும் புதிய கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருக்கும். பெற்றோர் ஆதரவும் இருக்கும். மனமும் முயற்சியிலே தெளிவாக இருக்கும். எனவே கல்வியை பொறுத்தவரை மேன்மையை அடைவீர்கள். இதுவே கன்னிராசிக்குரிய மே மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி என்ற வாயிலாக உங்கள் உபயோக பலன்கள் அறிய வரும். தகுந்த ஜோதிடம் எடுத்து வைக்க முடியும். நீங்கள் உத்திரம், அஸ்தம், சித்திரை போன்ற நட்சத்திரம் பிறந்தவர்கள் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசையே உங்களுக்கு நடக்கும். ராகு தசை, குரு தசை, சனி தசை என்று அப்படிப்பட்ட தசைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த குரு பயிற்சியும் சனியும் சிறப்பாக இருப்பதனால் இந்த மாதம் மே மாதம் வெற்றியும் யோகமும் இருக்கின்றது. ஒரு முறை தசாபுத்தியை பார்த்து கொள்ளுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய மே மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இம்மாதத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 19ஆம் தேதி வரை 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பல்ல. அதன் பிறகு 8க்கு வருவது ஓரளவுக்கு சாதகமானது. குருவோ 7ல் இருந்து ராசிக்கு 8க்கு வருகிறார். பொதுவாக 8ல் குரு இருப்பது சிறப்பானது அல்ல. குரு பயிற்சிக்குரிய பலன்கள் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கும். அவற்றை பாருங்கள். இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு 8ல் இருந்தாலும் ராசிக்கு 7ஆம் இடம் மேஷ ராசியிலே ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் குருவால் பாதிப்பில்லை. இம்மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு கிரகம், அதாவது சூரியன், சுக்கிரன், புதன் போன்றவர்கள் மேஷ ராசியிலே இருக்கின்ற அமைப்பினால் குருவால் இந்த மே மாதத்தில் எந்த விதமான பாதிப்பு இல்லை. 5லே சனி ஆட்சி, யோகாதிபதியான புதன் 6லே அமர்ந்திருப்பது சிறப்பு. அவரும் 7ஆம் இடத்துக்கு வருவார் 10ஆம் தேதி என்று. இருந்தாலும் இம்மாதத்தை பொறுத்தவரை ராகு உங்களுக்கு 6ல் இருக்கிறார். குரு உங்கள் ராசிக்கு 3, 6க்குரியவர் 8க்கு வருவது திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விபரீத ராஜயோகம். 3, 6க்குரியவர் 8, 12ல் அமர்ந்தால் சில நன்மைகளும் இருக்கின்றது. குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கின்றார்.
கன்னி, விருச்சிகம், மகரம் போன்ற இடங்கள் குரு பார்வை பெறுகின்றது. அந்த இடங்கள் பலம் பெறும். எனவே பொருளாதார ரீதியாக எந்த விதத்திலும் பாதிப்புகள் இல்லை. உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது சூரியன் 7லும் பிறகு 8லும் வருகிறார் வாதகாதிபதி. எனவே உடல் நலத்தில் கவனம் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் சில அலைச்சல்கள், மன உளைச்சல்கள் போன்றவைகள் இருக்கும். அதிக வேலை இருக்கும். வேலை பளு. உங்களுடைய உத்தியோகம், இந்த தொழில் வியாபாரத்தில் அதிக வேலையில் உங்களுடைய செயல்களே ஈடுபட வேண்டியதாகும். ஊழியருடைய சரியான ஒத்துழைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வீண் செலவுகள் தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர செலவுகள் தவிர்க்க வேண்டும். சிக்கன நடவடிக்கை சிறப்பை தரும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது கவனமும் பொறுமையும் வேண்டும். வார்த்தையில் நிதானம் வேண்டும். சூரியன் ராசிக்கு 7லும் பிறகு 8க்கும் வருகிறார். அது சிறப்பானதல்ல. உயரதிகாரிகளுடைய ஆதரவு சற்று குறையும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். நீங்கள் ஆண்களாக இருந்தால் உத்தியோகத்தில் பெண்களால் பிரச்சனை, நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களால் பிரச்சனையை எதிர்கொள்வீர்கள். எனவே மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு 7லே சூரியன், சுக்கிரன் போன்றவை இருப்பதனால் கணவன் மனைவியுடைய சில கருத்து பேதங்கள், தேவையற்ற வாக்குவாதங்கள் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பொறுமை காட்டுவது நல்லது. கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். செவ்வாய் 8ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதினால் கோபம் அதிகரிக்கும். அவற்றினால் உங்களுடைய வார்த்தையிலே கடினமான ஒரு சொற்கள் ஏற்படும். அவற்றின் மூலம் சண்டை கூட வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே பொறுமை காட்டுங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலே. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. சுக்கிரனும் சாதகமற்ற நிலை இருக்கின்ற இந்த மாதம் திருமண முயற்சியில் பெரியவரான சாதகமான பதில் இல்லை. இந்த சாபுத்திகள் சாதகமாக இருந்தால் வாய்ப்பு இருக்கின்றது. நல்ல வர அடுத்ததாக பார்க்கும்போது கலைத்துறை கவனம் பொறுமை வேண்டும். பொருளாதார சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். மற்றபடி வெளிப்படப்பு வெளியிடுவதிலே சில தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், நிர்பந்தங்கள் போன்றவைகள் இருக்கும். எனவே ஒரு செயலிலும் பொறுமையும் நிதானம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது இந்த மே மாதத்தில். அடுத்ததாக அரசியல் கவனம் வேண்டும். மக்கள் ஆதரவு குறையும். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருந்தாலும் அவற்றுக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் இருக்கும். தேர்தல் காலம் பொறுமையும் நிதானமும் மக்கள் ஆதரவு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால் வார்த்தையில் கவனம் வேண்டும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் கல்வியை பொறுத்தவரை இம்மாதம் தேர்வுகள் முடிந்திருந்தால் பிரச்சனை இல்லை. தேர்வுகள் முடிந்துவிட்ட காலமாக தான் இப்பொழுது இருக்கின்றது. இருந்தாலும் புதிய கலைகள் கற்றுக்கொள்வது ஆர்வம் குறையும். இறை வழிபாடு நல்லது. தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்லுங்கள். இதுவே துலாம் ராசிக்குரிய மே மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவர் ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சக ராசிக்குரிய மே மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சியை கொண்ட உங்களுக்கு இந்த மே மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. காரணம், யோகாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5க்கு அதிபதி 6ஆம் இடத்திலிருந்து 7க்கு வருகிறார் மிக பலமாக. பொதுவாக 7ல் குரு அமர்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடம் மகர ராசியிலே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் குருவுடைய யோக பலன்கள் கோச்சார வேதை அடிப்படையில் தடைபெறும். ஆனால் இம்மாதத்தை பொறுத்தவரை 3ஆம் இடம் மகர ராசியிலே சந்திரனை தவிர்த்து வேறு எந்த கிரகம் இருக்காது. ஆகையால் குருவோடைய யோக பலன்கள் முழுமையாக நீங்கள் பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கின்ற நிலை, அர்த்தாசிரம சனி இருக்கிறது என்றாலும் உங்களுக்கு குரு பலம் இனி பயத்தை கொடுக்காது. எந்த ஒரு செயலிலும் தைரியத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் ராகுவோடைய பிடியில் இருக்கிறார். பொதுவாக 5ல் செவ்வாய் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கும்ப ராசியிலே செவ்வாயால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதி அடிப்படையில் எவ்வாறு சுப பலன்களும் தடைபெறவில்லையோ அதே போன்று 5ல் ராசியாதிபதி அமர்ந்தாலும் 4ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் பாதிப்பு செவ்வாயாலும் இல்லை, ராகுவாலையும் இல்லை. அதே சமயத்தில் 11 கேது மிக பலமாக குரு பார்வை பெறுவதனால் யோகங்களும் நன்மைகளும் வெற்றிகளும் தெளிவான மனநிலையும் இருக்கும். 4ல் உங்களுக்கு சனி அமர்வதனால் உடல்நலத்தில் மட்டும் கவனம் வேண்டும். தாயார் உடல்நலத்திலும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் இருப்பினும் சனியோடைய பரிகாரமாக அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்பதும் கணபதி ஆலயம் செல்வதன் மூலம் சனி பாதிப்பு இல்லை. இம்மாதத்தை பொறுத்தவரை சூரியன் யோகாதிபதி 6ல் உச்சம் பெற்றிருப்பதும் மேலும் உங்களுக்கு 14ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு சென்று குருவோடைய சேர்க்கை பெறுகின்ற சிவராஜ யோகமும் பலத்தை கொடுக்கும்.
பொதுவாக 7ல் சூரியன் அமர்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. குரு இருப்பதனால் சூரியனால் பாதிப்பில்லை, நன்மையே இருக்கின்றது. 5ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் சேர்க்கப்பெறுகின்ற சிவராஜ் யோகம் நன்மையும் வெற்றியும் கொடுக்கும், தைரியம் துணிச்சலை கொடுக்கும். 6லே சுக்கிரன், அதன் பிறகு 7க்கு வருவார் 19ஆம் தேதி. அது சிறப்பல்ல. பொதுவாக சுக்கிரன் 6லே இருக்கின்ற பொழுது மர்ம நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ஆகையால் உடல் நலத்தில் நீங்கள் நிச்சயம் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும். சரியான உணவு பழக்கம் தவறாமல் எடுத்துக்கொள்வது நல்லது. உடற்பயிற்சி செய்வது நிச்சயம் நன்மையை தரும். இன்னொரு துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது இம்மாதம் தனலாபம், தனயோகம் தொழில் வியாபாரத்தில் அதிகரிக்கும். லாபங்கள் வெற்றிகரமாக அதிகரிக்கும். புதிய செயல்கள் ஈடுபாடக்கூடிய மனநிலை இருக்கும். ராசியை குரு பார்ப்பதும் 11ஆம் இடத்தை பார்ப்பதும் 3ஆம் இடத்தை பார்ப்பதும் முயற்சி தைரியத்தை கொடுக்கும். முயற்சியிலே தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். லாபம் கொண்ட மாதமாகவும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கின்ற ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையும் இருக்கும். எனவே பொருளாதார முன்னேற்றம் இம்மாதம் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 7லே குரு வருவதனால் தெளிவான திட்டம் இருக்கும். இதுவரை ராசியை சனி 10ஆம் பார்வையாக பார்த்தோம்னா மனதில் குழப்பங்கள், உத்தியோகத்தில் முழுமையான ஈடுபாடு இல்லாமல் உடல் சோர்வுகள் போன்றவற்றினால் உங்களுடைய செயல்பாடுகள் மிக வேகமாக இல்லாமல் சற்று சோர்வாகவே அந்த செயலிலும் ஈடுபடுவீர்கள். ஆனால் இப்பொழுது குருவும் பார்க்கிறார் ராசியை. எனவே புத்துணர்ச்சியை பெறுவீர்கள், தெளிவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய செயல்கள் மிக நுண்ணிப்பாகவும் நுட்பமாகவும் இருக்கும். பாராட்டுகள் பெறுவீர்கள் உயர் அதிகாரியிடம். அடுத்ததாக பெண்களுக்கான பணியிலே திருமணமான பெண்களுக்கு 7லே குரு இருப்பதனால் கணவன் மனைவியுடைய அன்பு, பாசம், ஒத்துழைப்பு, குடும்பத்தின் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நிலை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்றவைகள் இருக்கும். எனவே கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகரிக்கும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் வந்துவிட்டது 1ஆம் தேதி அன்று வருகிறது. ஆகையால் அந்த குரு பலம் உங்களுக்கு திருமண முயற்சியிலே நல்ல ஒரு வரன்கள் அமையக்கூடிய, எல்லாவற்றிலும் உங்களுடைய முயற்சியிலே பெற்றோர்களுடைய முயற்சியிலும் நன்மைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் இந்த மாதத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் தாராளமாக பெற்றோர் ஈடுபடலாம், நன்மையே இருக்கின்றது, நல்ல வரன் அமையும். அடுத்ததாக கலைத்துறை. சுக்கிரன் இந்த மாதம் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் நண்பர்களிடம் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு கூட்டு முயற்சியே கலைத்துறை. ஆகிய நண்பர்களும் ஒத்துழைப்பில். ஆனால் இப்பொழுது 7லே குரு வருவதனால் உங்களுடைய புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கலைத்துறையிலே கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடிய, அறிவு ரீதியான ஒரு முயற்சியிலே வெற்றிகளை அடையக்கூடியதாக இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை கலைத்துறை களைகட்டும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் 6ல் இருப்பதும் அதன் பிறகு சூரியன் குருவோடு சேர்க்கப்படுவதும் அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம், மக்கள் ஆதரவு இருக்கும். எல்லாவற்றும் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக பாராட்டுகளையும் மக்கள் ஆதரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். தேர்தல் காலம் உங்கள் பெயர் புகழ் அதிகரிக்கும். அதாவது மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு 10ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வருவது மிக சிறப்பானது. தேர்வுகள் முடிந்திருந்தால் புதிய கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய முயற்சியில் பெற்றோர்கள் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள் பெற்றோர்கள். எனவே கல்வியிலேயும் மேன்மை இருக்கின்றது. இதுவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கான மே மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்து வைக்கப்படும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசியில் இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய மே மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இம்மாதத்தை பொறுத்தவரை 5ல் இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்வது சிறப்பானது அல்ல. குரு பேச்சுக்குரிய பலன்கள் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் முழு பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக குரு 6ல் அமர்ந்திருக்கின்ற பொழுது குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் குருவால் பாதிப்பு இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை 14ஆம் தேதி குருவோடு சூரியன் சேர்க்கை பெறுவார். 19ஆம் தேதி சுக்கிரன் சேர்க்கை பெறுவார். எனவே 14ஆம் தேதி வரை பொறுமை நிதானம் வேண்டும். ராசியாதிபதி 6லே இருப்பதனால் 6ஆம் இடம் ரண ருண ரோக சத்துருஸ்தானம். எதிரிகளுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு சிலர் முட்டுக்கட்டைகள் போடுவார்கள். மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் 3லே சனி மிக பலமாக இருப்பதனால் பாதிப்புகளை நீங்கள் எதிர்கொண்டாலும் அவற்றை சமாளிப்பீர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை 4லே புதன் அமர்ந்திருக்கிறார். அதே சமயத்தில் உங்களுக்கு 10ஆம் தேதி அன்று 5க்கு வருவார். சூரியன் புதன் சேர்க்கை பெறுகின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் அப்பொழுது. எனவே 10ஆம் தேதி 4லே புதன் யோகமாகவும் அதன் பிறகு சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற சிறப்பும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றது. செவ்வாய் யோகாதிபதி, அவர் 4லே அமர்ந்திருக்கின்றார். ராகுவும் அமர்ந்திருக்கின்றார். 4லே கிரகம் செவ்வாயும் ராகுவும் இருக்கின்ற பொழுது
ராசிக்கு 3ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதி அடிப்பில்லை. 3இல் சனி இருப்பதனால் செவ்வாயாலும் ராகுவாலையும் பாதிப்பில்லை. ஆனால் 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்பதனால் உங்களுடைய உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் வீடு, மனை, வாகனத்தை குறிக்கக்கூடிய வாகனம் ஓட்டுகின்ற போது எச்சரிக்கை வேண்டும். நிலம் சம்பந்தப்பட்டதிலே முதலீடுகள் செய்கின்ற பொழுது கவனம் வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக எச்சரிக்கையும் சிக்கன நடவடிக்கை எடுப்பதன் மூலம் பெரிய பொருளாதார இழப்புகள் இல்லாமல் பார்த்து கொள்ள முடியும். செவ்வாய் ராகு சேர்க்கை பெறுவதனால் துறை ரீதியாக பார்க்கின்ற தொழில் வியாபாரம் என்று பார்த்தால் சிக்கன நடவடிக்கை அவசியம். வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இம்மாதத்தில் சுக்கிரன் 5இலே இருக்கின்றவர் 19ஆம் தேதி 6க்கு வருகிறார். 6இலே சுக்கிரன் அமர்வது சிறப்பல்ல. ஆகையால் மனதில் அளவிலே அழுத்தங்கள், உடல்நலத்தில் பாதிப்புகள், அலைச்சல்கள், மன அழுத்தம், சோர்வுகள் போன்றவையினால் இந்த மாதம் உங்களுடைய முயற்சியில் சில உடல்நல பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் விரயங்கள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். அது சுப செலவுகளாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பாராத செலவுகளாக இருக்கும். எனவே சிக்கன நடவடிக்கை நல்லது. பொருளாதார ரீதியாக முயற்சியிலே சில தடைகள் எதிர்கொண்டாலும் பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை. அடுத்ததாக உத்தியோகம் 6இலே குரு அமர்ந்திருக்கின்றார். மறைமுக எதிர்ப்புகள் இப்பொழுது நேரடியாக உங்கள் முன் நிற்கும். உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்ட மாட்டார்கள் 14ஆம் தேதி. அதன் பிறகு சூரியன் 6க்கு வந்த பிறகு மாதத்தின் பிற்பகுதி உத்தியோகத்தில் பாதிப்பிலே, முற்பகுதியிலே கவனம், நிதானம், பொறுமை. உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும். சக ஊழியரிடம் நட்பு பாராட்ட மாட்டார்கள். அடுத்ததாக பார்க்கும்போது பெண்களுக்கான பலன். முதலில் திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். அதன் பிறகு அவர் 5க்கு வருகிறார், பகை வீட்டுக்கு வருகிறார். எனவே கணவன் மனை உறவிலே கொஞ்சம் பொறுமை, நிதானம், தேவையில்லாத வார்த்தை பிரயோகிப்பதும் கடினமாக சண்டை போட்டுக்கொள்வது இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இவற்றினால் மன அழுத்தம், அலைச்சல், உளைச்சல் போன்றவைதான் இருக்கும். எனவே மன உளைச்சல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவியுள்ள கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். குழந்தைகளுடைய உடல் நலத்திலும் கவனம் வேண்டும். அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. சுக்கிரனும் மாதத்தின் முற்பகுதியில் ஓரளவுக்கு சாதகம். அதன் பிறகும் அவரும் 6க்கு வர. எனவே திருமண முயற்சியில் இந்த மாதம் அப்படி ஒன்றும் சாதகமான ஒரு மாதமாக அமையவில்லை. திருமண முயற்சியில் சில தடைகள் தான் இருக்கிறது. பெற்றோர்கள் தசாபுத்தியை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. மணமகளுடைய ஜாதகம். அடுத்ததாக பார்க்கும்போது கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் பகை வீட்டில் இருப்பதும் பிறகு 6க்கு வந்து ஆட்சி பெறுவதும், பகை கொண்டவன் ஆட்சி பெறுகின்ற நிலை. ஆகையால் இந்த மாதத்தை பொறுத்த கலைத்துறையிலே சில எதிர்ப்புகள், பொருளாதார இழப்புகள் போன்றவைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பணப்பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதம் கவனம் வேண்டும். பொருளாதார ரீதியாக பணம் முதலீடு செய்கின்ற பொழுது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் பிற்பகுதியிலே சாதகமாக வருகிறார். 3இலே சனியும் மக்கள் ஆதரவை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் ராசியாதிபதி பலமிழந்திருக்கின்றார். பகை வீட்டில் 6இலே போய் அமர்ந்திருக்கின்றார். எனவே அரசியலை பொறுத்தவரை மக்களிடம் பேசுகின்ற பொழுது, பொது மேடைகளிலே பேசுகின்ற பொழுது வார்த்தை பிரயோகிப்பதிலே கவனம் வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற மாணவ கண்மணிகள் புதன் இந்த மாதம் சாகுபடியும் பிறகு 5இலே பகை வீட்டிலும் இருப்பதனால் கல்வி தேர்வுகள் முடிந்திருந்தாலும் புதிய கலையில் கற்றுக்கொள்வது ஆர்வம் குறையும். விடுமுறையை கேளிக்கைகளை மனதில் ஈடுபாட்டு காட்டும். அவை தவிர்ப்பது நல்லது. பெற்றோர்கள் ஆதரவும் வழிகாட்டலையும் பின்பற்றுங்கள். இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான மே மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. மூலம், பூராடம், உத்திராடம் போன்ற நட்சத்திரம் கொண்டவங்களுக்கு நடைபெறுகின்ற திசை செவ்வாய் திசையாக இருந்தால் சிறப்பானது. அதே சமயம் ராகு திசையாக இருந்தால் கவனம், நிதானம், பொறுமை வேண்டும். ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். இது தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க அலைபேசியில் இருக்கலாம், வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய மே மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்தில் உங்களுக்கு பாத சனியாக நடந்து கொண்டிருக்கிறார். 7.5 சனி நடந்து கொண்டு இருப்பினும் 3இல் ராகு மிக பலமாக இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 3இல் இருப்பது மிக யோகமானது. குரு பெயர்ச்சி 1ஆம் தேதி குரு ராசிக்கு 4இலிருந்து 5க்கு வருவது மிக மிக அற்புதமானது. குரு பெயர்ச்சிக்குரிய பலன்கள் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கணும். அவற்றை பாருங்கள். குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த இடங்கள் எல்லாம் பலம் பெறுகின்றது. எனவே சனி பாதிப்பு நிச்சயம் குறையும். இருந்தாலும் அவர் ராசியாதிபதி பெரிய பாதிப்பை தரமாட்டார். இந்த மாதம் ராகு குரு மிக சிறப்பாகும். சுக்கிரன் மிக மிக சிறப்பாகவும் இருக்கார். 4ஆம் இடம் பிறகு 5ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவது மிக பலமானது. 10ஆம் தேதி அன்று புதன் 4க்கு வருவது மிக நன்மையானது. எனவே மாதக்கூறுகள் இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கிறார். சூரியனை தவிர்த்து 4இலே சூரியன் இருக்கிறார், பிறகு 5க்கு செல்கிறார். 4இலே சூரியன் இருக்கின்ற பொழுது 3ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. ராகு இருப்பார், செவ்வாய் இருப்பார். அவையால் சூரியனால் பாதிப்பில்லை. 5க்கு சென்றாலும் அவர் சூரியன் குருவோடு சேர்க்கப்படுகின்ற சிவராஜ்யம் அட்டமாதிபதி பலமாகவே இருக்கின்றார்.
ஆகையால் திடீர் யோகம் இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் இருக்கின்றது. வராத கடன் வரவே வராது நினைத்த கடன் உங்கள் கைக்கு வரும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். தனயோகம், தனலாபம் அதிகரிக்கும். பொருளாதாரம் முன்னேற்றங்களை காணும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் வார்த்தையிலே பொறுமை வேண்டும். மற்றவர்களை ஊழியர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது கெட்டிக்காரராக நீங்கள் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வுகள் இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை இந்த மன அழுத்தம், குழப்பம் போன்றவைகள் இனி இருக்காது. குரு ராசியை பார்ப்பதால் மனம் தெளிவாகும். திட்டமிடுதல் கரெக்டாக சரியாக இருக்கும். காரிய முயற்சியில் வெற்றிகள் இருக்கிறது. உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். எனவே இந்த மாதம் உத்தியோகத்தில் உயர்வு எதிர்பார்க்கலாம். குழப்பங்கள் இல்லை. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு தடைகள் இருந்த நிலை இனி இருக்காது. நல்ல வேலை அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மே மாதம் அமைந்திருப்பது சிறப்பானது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கணும். முதலில் திருமணமான பெண்களுக்கு 5க்கு குரு வந்து விடுவதனால் கணவன் மனைவியுடைய அன்பு பாசம் இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிச்சயம் மாற்றம் ஏற்படும். குழப்பம் குறையும். எனவே கணவன் மனைவி உறவிலே அன்பும் குழந்தைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி போன்றவைகள் ஏற்படும். 7.5 சனி நடப்பதால் அனுமன் சாலை தினந்தோறும் கேளுங்கள். இந்த மாதம் குடும்பத்தில் எந்த விதமான குழப்பம் இல்லை. அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கிறது. சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார். எனவே திருமண முயற்சியில் பெற்றோர்கள் தாராளமாக ஈடுபடலாம். சித்திரை முடிந்த பிறகு நீங்கள் அதற்குரிய முயற்சியில் ஈடுபடுவது நல்ல வரன் அமையக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த மாதம் திருமண முயற்சியில் அனுகூலமும் இருக்கின்றது. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்றது. சுக்கிரன் மிக சாதகமாகவும் குரு ராசியை பார்ப்போம். கலைத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம், கலைத்துறையில் வெற்றிகள் போன்றவை இருக்கும். இதுவரை கலைத்துறையில் வெற்றிகளை பெற்றவர்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பமும் இனி இருக்காது. கலைத்துறையில் தோல்வியை சந்தித்தவர்கள் குடும்பம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கலைத்துறையிலே பெயர் புகழ் கிடைக்கும்போது குடும்பத்தில் குழப்பம் இருந்து வந்த மகர ராசி என்பவர்களுக்கு இனி அந்த குழப்பமும் மாறிவிடும். நல்ல ஒரு மனநிலை சந்தோஷம் கிடைக்கும். எனவே கலைத்துறையை பொறுத்தவரை யோகம் இருக்கிறது இந்த மாதம். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்றது ஆரோக்கியமான மாதம். அரசியலுக்கும் மகர ராசிக்கும் அவ்வளவு தொடர்பு இல்லை. இருந்தாலும் லக்னம் அவ்வாறு இருந்தால், அரசியலுக்கு தொடர்புக்குள்ளதாக லக்னம் அமைந்திருந்தால் இந்த மாதம் அரசியலில் வெற்றி இருக்கிறது. செயல்கள் சிறப்பாகவும் மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் புதன் நன்றாக இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும். ஆகையால் அவர் 4க்கு வருகின்ற நிலை 10ஆம் தேதியிலிருந்து தேர்வுகள் முடிந்திருந்தாலும் புதிய கலைகள் கற்றுக்கொள்வதை நேரத்தை வீணடிக்க மாட்டீர்கள். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆர்வம் அதிகரிக்கும். பெற்றோருக்கு அதனால் மகிழ்ச்சி கிடைக்கும். இதுவே மகர ராசி அன்பர்களுக்கான மே மாத கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி என்ற வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். உத்திராடம், திருவோணம் மற்றும் அவிட்டம் போன்ற நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசையே குரு தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை என்று இந்த தசைகள் நன்றாக இருந்தால் நீங்கள் பெரிய பாக்கியசாலி. ஆகிய ஜாதகம் ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஜோதிடங்களை எடுத்து வைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு வந்து கொள்ள இருந்தால் கீழே இருக்கிற அலைபேசியில் அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய மே மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, இம்மாதத்தை பொறுத்தவரை 3லே அமர்ந்திருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். அது சிறப்பானதல்ல. குரு பயிற்சிக்குரிய பலன்கள் நம் சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கும். அதை ஒரு முறை பாருங்கள். ஜென்ம சனி, 2லே ராகு, 8லே கேது என்று ஆண்டுகோள்கள் சாதகமற்ற நிலை இருப்பதும், இம்மாதத்தில் யோகாதிபதியான சுக்கிரன் 3லும் பிறகு 4லும் சஞ்சாரம் செய்வது இந்த மாதம் சுக்கிரன் நன்மையாக இருக்கிறார். மகாலட்சுமி வழிபாடு இந்த மாதம் குழப்பங்களை குறைக்கும். அதே சமயத்தில் 2லே செவ்வாயும் ராகுவும் இருப்பதால் வார்த்தையிலே கோபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் தேவையற்ற சண்டைகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. செவ்வாயும் ராகுவும் சேர்க்கப்படுகிறது. குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் எதிர்கொள்வீர்கள். பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. துறை ரீதியாக பார்க்கின்றவன் முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு பண விஷயத்தில் மிகவும் கவனம் வேண்டும். சிக்கன நடவடிக்கை மிக முக்கியம். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆடம்பர விஷயத்தில் செலவு செய்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகள் தான் எதிர்கொள்வீர்கள். கடன் பிரச்சனை போன்றவை ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பணம் கொடுக்கல் வாங்கலிலே போன்றவற்றில் மிக நிதானம், பொறுமை, கவனம் கொஞ்சம் பிறந்து விரயங்கள் அதிகரிக்கக்கூடியதாகவே இருக்கும். 4ஆம் இடத்தில் அமர்கின்ற குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். மேலும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். மேலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்குரியவர். அவர் 4லே போய் அமர்வது கேந்திராதிபத்திய தோஷம் என்ற தோஷத்தை கொடுக்கிறது. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் கவனம். உத்தியோகத்தை பொறுத்தவரை வார்த்தையிலே மிக பொறுமை வேண்டும். தேவையற்ற வீண் விதண்டாவாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். செவ்வாய் அந்த வேலை செய்ய வைப்பார் பகை கொண்டவர். எனவே அலுவலகத்தில் சக ஊழியரிடம் நட்பு பாராட்டுங்கள். தேவையற்ற பிரச்சனைகள் எதிரில்லாமல் வார்த்தையிலே பொறுமை காட்டுவது நல்லது.
அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்றபோது முதலில் திருமணமான பெண்களுக்கு 2 குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் ராகுவும் மிகப்பெரிய அளவிலே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவை குடும்பஸ்தானம் என்பதனால் குடும்ப வார்த்தையிலே பொறுமை வேண்டும். வீண் விதண்டாவாதம் இருக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவியிலே பொறுமை காட்டுங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்றபோது குருபலம் இல்லை. மேலும் ராசியிலே 7.5 சனி ஜென்ம சனியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாதம் திருமண முயற்சி பெற்றோர்கள் ஈடுபட்டாலும் நல்ல வரன் கொஞ்சம் தடைகளுக்கு பிறகு ஏற்படலாம். தசாபுத்தி சாதகமாக இல்லை என்றால், தசாபுத்தியும் சாதகமற்ற நிலை என்றால் திருமண முயற்சியில் சில தடைகள் தான் இந்த மாதம் இருக்கிறது. அடுத்ததாக கலைத்துறை குருமை நிதானம் வேண்டும் நண்பர்களே. இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு குருவும் மாறிவிட்டார். குரு பார்க்கின்ற இடமெல்லாம் பண விஷயத்துக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளையும் இட்டுக்கட்டைகளையும் இடர்பாடுகளையும் சந்திப்பீர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை கவனம் என்றும் ஒரு முறை ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை சூரியன் 3 உச்சமாக இருக்கிறார். அது ஓரளவுக்கு சாதகம் இருந்தாலும் ஜென்ம சனி அல்லவா, மக்கள் ஆதரவு குறையும். நீங்கள் அரசியல் ஈடுபாடு காட்டலாம் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் மக்கள் ஆதரவு இல்லாதவாறு இந்த மாதம் அமைந்திருப்பது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் காட்டுகின்றது. அடுத்ததாக மாணவ கண்மணிகளை இறுதிப்பாடை பற்பொழுது அவசியமாகின்றது. தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்லுங்கள். சனி பாதிப்பு குறையும். கல்வி தேர்வுகள் முடிந்த நிலையில் புதிய கலைகளிலே ஈடுபாடுகள் கற்றுக்கொள்வது இல்லாமல் கேளிக்கையாக உங்கள் மனம் செலவைப்பாடும் அவை தவிர்க்க வேண்டும். பெற்றோர்கள் வழிகாட்டுவதை பின்பற்றுங்கள். இதுவே கும்பராசி அன்பர்களுக்கான மே மாத கோச்சார பலன். ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். அவிட்டம், சதயம், பூரட்டாதி போன்ற நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசையே நடைபெறும். குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது, சுக்கரன் இவற்றை கேது மட்டும்தான் ஒரு 7 வருடம். ஆகையில் இந்த திசைகள் உங்களுக்கு யோகாதிபதி திசை, ராசியாதிபதி திசை என்று நடக்கும் போது உங்களுக்கு இந்த 7.5 சனியாலையும் பாதிப்பு இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க. ஆகவே ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்கொள்ளுங்கள். இவர் தகுந்த ஜோடு உங்களை எடுத்து வைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள இருந்தால் கீழே இருக்கிற அலைபேசியில் இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய மே மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, ராசியாதிபதியான குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி 2லிருந்து 3க்கு செல்கிறார். 3லே குரு அமர்வது அவ்வளவு யோகம் அல்ல. ஆனாலும் பொதுவாக 3லே குரு அமர்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. இந்த மாதம் முழுவதும் மேஷ ராசியிலே கிரகம் இருக்கும். ஆகையால் குருவால் பாதிப்பில்லை. 3ல் குரு செல்கின்றார், பகை வீட்டில் அமர்கின்றார். இருந்தாலும் அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் நன்மையாக பலனை கொடுக்கும். 7ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த இடங்கள் பலம் பெறுகிறது. இருந்தாலும் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசியிலே ராகு, செவ்வாய் யோகாதிபதி தான். ஆனால் செவ்வாய் ராகும் ராசியில் அமர்ந்தால் கோபம் அதிகரிக்கும். மனதில் ஒரு உளைச்சல், அழுத்தம் போன்றவைகள் இருக்கும். எந்த ஒரு செயலும் ஒரு பதற்றம் இருக்கும். பதறிய காரியம் சிதறும் என்பதும் பதற்றம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது, மிக மிக முக்கியம். அதே சமயத்தில் ராகு ராசியில் இருக்கின்ற போது ராகுவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் ராகுவால் பாதிப்பு இல்லை. சனி 12ல் இருக்கின்ற போது ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. ஆனால் 11ஆம் இடம் என்கின்ற கும்ப ராசியில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. மகர ராசியில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. கும்பராசியில் சனி இருக்கிறார். மகர ராசியில் நிலையான 7.5 சனியுடைய பாதிப்பு இருக்கிறது. சனி வழிபாடாக நீங்கள் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். ராகுவால் பாதிப்பு இல்லை என்றாலும் மனம் ஒரு விதமான பதற்றத்தில் இருப்பதனால் எல்லாவற்றிலும் ஒரு குழப்பம் ஏற்படும் உங்கள் மனதளவிலே. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கு நண்பர்கள் பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். பெரிய முதலீடு செய்கின்ற போது மிக நிதானம், பொறுமை, எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். எந்த ஒரு காரியத்தும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் வேண்டும். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். வரவேண்டிய கடன் பாக்கியம் உங்களுக்கு வராத நிலையாக பண முட்டுக்கட்டைகள் இருக்கும். பொருளாதார சில இடர்பாடுகளை சந்திப்பீர்கள். ஆகையால் திட்டமிட்டு காரியத்தில் ஈடுபடுவது நல்லது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். வாக்குஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்க 6க்குரியவன். எனவே மறைமுக எதிர்ப்புகளை இப்பொழுது நேரடியாகவே எதிர்கொள்வீர்கள். உயரதிகாரிகள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்டுவார்கள். எனவே இந்த மாதத்தை பொறுத்த உத்தியோகத்தில் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். தேவையற்ற விடுமுறை எடுக்காதீர்கள், அதுவே பிரச்சனையாக இருக்கும். மனதளவிலும் குழப்பம் இருப்பதனால் சோர்வாக உணர்வீர்கள். வேலையை சரியாக கவனம் செலுத்த முடியாத நிலை இருக்கும். ஆகையால் நிதானம், பொறுமை, சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது. தினந்தோறும் அனுமன் வழிபாடு நன்மையை தரும். அடுத்ததாக பார்க்கும்போது பெண்களுக்கான பலனில் முதலில் திருமணமான பெண்களுக்கு ராசியிலே ராகு, 12லே சனி, கணவன் மனைவியிலே பொறுமை, நிதானம், கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மனம் விட்டு பேசுவது நல்லது. தேவையில்லாமல் ஒரு மனதில் ஒரு குழப்பம், சந்தேகம் போன்ற இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். எவை இருந்தாலும் வெளிப்படையாக பேசி தீர்த்து கொள்வதே நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த சில பிரச்சனைகள் எதிர்கொள்வீர்கள்.
அடுத்ததாக பாருங்கள், திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, 7.5 சனி. எனவே திருமண முயற்சி இந்த மாதம் அப்படி ஒன்றும் சாதகமான ஒரு மாதமாக அமையவில்லை உங்களுக்கு. இருந்தாலும் ஜாதகம் சாதகமாக இருந்தால் சூழ்நிலைகள் மாறும். எனவே ஒரு முறை உங்கள் ஜாதகம் பார்த்துக்கொள்வது நல்லது பெற்றோர்கள். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற போது இந்த மாதம் எல்லாவற்றிலும் பொறுமை வேண்டும். பொருளாதார சில இழப்புகள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும். எனவே உங்களுடைய செயல்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவதும் வீண் விரயங்கள், ஆடம்பர செலவுகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இந்த மாதத்தில் பொருளாதார சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். அடுத்ததாக பார்க்கின்ற அரசியல் இந்த மாதம் மிக கவனம் வேண்டும். நிதானம், பொறுமை. மீனராசிக்கும் அரசியலுக்கும் அப்படி ஒன்று நெருங்கிய தொடர்பு இல்லை. ஜாதகத்தில் லக்னம் சாதகமாக இருந்தால் தொடர்பு இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த மாதம் அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியம் இல்லை. சில மக்கள் ஆதரவு இல்லாத நிலை ஏற்படும். எல்லாவற்றையும் திட்டமிட்டு காரிய முயற்சியில் கவனம் வேண்டும். இறுதியாக மாணவ கண்மணிகளே ஈடுபாடு தேவைப்படுகின்றது. இப்பொழுது ஆலயம் செல்லுங்கள், சிவ ஆலயம் செல்லுங்கள், அல்லது நீங்கள் குருவோடு இருந்தால் வேலைக்கிழமை என்று அனுமன் ஆலயம் செல்லுங்கள். குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. கல்வியிலே சற்று முட்டுக்கட்டைகளும் மனக்குழப்பங்களும் இருக்கும். இதுவே மீனராசி என்பதற்கான மே மாத கோச்சாரப்படம். இது ஒரு புது பலன். அப்படியே இதெல்லாம் நன்றுமா என்றால் நிச்சயம் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் பாதிப்பு இல்லை. 7.5 சரி, 3 குரு வந்தாலும் சரி. ஆகையால் மீனராசியில் பிறந்த நண்பர்கள் ஒரு முறை ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது, எந்த தசாபுத்தியில் நடந்து கொள்ளும் என்றால், நீங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். எனவே இந்த மாதம் உங்கள் ஜாதகத்தில் தசைபுத்திகள் எப்படி இருக்கோ அதை வைத்துத்தான் உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது தகுந்த ஜோதிடங்களை எடுத்து வைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு வந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது மே மாதத்துக்குரிய கோச்சார பலன். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இது ஒரு பொது பலன். இந்த மாதத்தில் குரு மாற்றமும் ஏற்படுகின்றது. இது ஒரு பொது பலன். ஆனால் உங்கள் ஜனன ஜாதகமே முக்கியமானது. உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படை வருகின்ற ஜனன ஜாதகம், அவற்றிலே லக்னத்தின் மூலமாகவே தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடரை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும், உற்றார் உறவினருக்கும், வாட்ஸ்அப் குரூப்புக்கும், ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்திரமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த மே மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை அருள் கூறுவார்கள் என்று கூறி அடுத்ததாக ஜூன் மாதம் மற்றும் வாரப்பலன்களில் தங்களை சந்திக்கின்றேன். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.